ஹலோ என் பேர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ரீஸ்டோரேஷன் வீடியோ கிடையாது, இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போ நான் அதை வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்டை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்டி ரீஒர்க் ஸ்டேஷன் மிஷின் தான் இது. ஸோ இந்த மிஷினை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிசிபி போர்ட்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து நம்ம மொபைல்லலாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஐசி, ஸோ சின்ன சின்ன ரெசிஸ்டரு இப்போ எல்லாமே வந்து முன்னெல்லாம் வந்து கிளிப் டைப்பில் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து போர்ட்லேயே சால்டர்டாயிடு வருது. ஸோ அந்த சால்ட்ரிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஹீட் கன்னோட ஹெல்ப் மூலிமா நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து வேரியபிள் டெம்பரேச்சரில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் டைம் ஹேரும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு இது வாங்கினது. பிராண்டு பார்த்திங்கன்னா குயிக் 858D. ஸோ இந்த குயிக் பிராண்டோட இது மாடல் நம்பர் 858D. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. முன்னே இருக்கிறது வந்து 850Aன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே கம்ப்ரெசர் இருக்கும். ஸோ இது அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா. ஸோ இந்த கன்னிலே தான் வந்து அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டுமே இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ளோயருமே இதுலேயே இருக்குது. ஸோ இந்த எட்ஜில் இப்போ இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ப்ளோயரு. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு டிசி மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபேன் ரன் ஆகும். ஸோ அது மூலிமா வர ஹேர் வந்து அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டில் பட்டு அவுட்புட் வரும்போது உங்களுக்கு நல்லா ஹீட்டான ஹேர் வரும். ஸோ அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டோட டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து இந்த மெயின் சர்க்யூட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு 2 நாசல் தராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டுமே தராங்க. ஸோ இந்த ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா மேக்னெட்டாக இருக்குது, மேக்னெட்டிக் டைப் தான் இது. ஸோ இதில் நம்ம வைக்கும் போது இது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வச்சு தான் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் சொன்னேன் பார்த்திங்களா, அது மேக்னெட்டிக்கு. ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மேக்னெட்டிக் மூலயமா வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட் மூலயமா சென்ஸ் ஆகி ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டை வந்து பவரை வந்து கட் பண்ணும் இது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் வந்து டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஆன் ஆகாது. ஸோ ஒன்ஸ் அதுலேருந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டருமே ரன் ஆகுது, ஹீட்டிங் எலிமெண்ட்டுமே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பவர் இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து டாட்டாக காட்டுது. ஸோ இப்போ வந்து ஆஃபில் தான் இருக்குது. பவர் ஆன் ஆயிடுச்சு. இந்த இது கையில் ஹோல்ட் பண்ணும்போது தான் மிஷின் வந்து டர்ன் ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எடுத்த உடனே உங்களுக்கு டர்ன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ சேம் டைம் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபேனுமே வந்து இப்போ ரன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் அதில் வைக்கிறேன். வச்ச உடனே டப்புன்னு ரெடியூஸ் ஆகிடுது பாருங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போகுதுன்றதை செக் பண்ணலாம். ஸோ அவங்க கிளைம் பண்ணது வந்து 450 டிகிரி வரைக்கும் இது போகும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை செக் பண்ணுறேன். லோயஸ்ட் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து இதில் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 450 வந்துடுச்சு. 450 வந்ததுக்கப்புறம் திருப்பியும் 100 மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 450 செல்சியஸ் வரைக்கும் இது ஹீட் ஆகும். ஸோ அதுவே ரொம்ப அதிகமான ஹீட்டு தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற காம்போனண்ட்டை பொறுத்து இருக்குது. மொபைலுக்கெலாம் வந்து அவ்வளோலாம் தேவையே இல்லை. ஸோ இது ரொம்பவும் காம்பேக்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் அதை எடுத்துகிட்டு திருப்பி அதில் வச்ச உடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஆஃப் ஆயிடுது. ஸோ இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ ஹீட்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ஆகுது. இது ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஹீட் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு வேணும் அப்படின்னா நான் பயோவில் லிங்க் தரேன். தேவைப்படுறவங்க மட்டும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேஜெட்னு சொல்கிறத விட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய கெரியரில் ஸோ இது எனக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து ஒரு 240, ஸோ இந்த ரேஞ்சில் 250 to 200 அந்த ரேஞ்சில் தான் நான் வச்சு ஒர்க் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்.
ஸோ அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது மூலிமா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு பயோவில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபேனுமே வந்து இப்போ ரன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் அதில் வைக்கிறேன், வச்ச உடனே டப்புன்னு ரெடியூஸ் ஆகிடுது பாருங்கள். ரெடியூஸ் ஆகிட்டு ஃபைனலாக திருப்பி அந்த டாட்டாக வந்துடும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.